கடவுள் இல்லை என்றேன், தாயை காணும் வரை கனவு இல்லை என்றேன், ஆசை தோன்றும் வரை காதல் பொய் என்று சொன்னேன், உன்னை காணும் வரை கவிதை வரியின் சுவை அர்த்தம் புரியும் வரை கங்கை நீரின் சுவை கடலில் சேரும் வரை காதல் சுவை ஒன்று தானே. வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரியலி சாரி, லாஸ்ட் வீக் வந்து vlog போட முடியல. நிறைய பேர் வந்து எனக்கு மெசேஜஸ் போட்டிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கொஞ்சம் உடம்பு சரியில்லை, சரி அதுவும் இல்லாமல் ஒரே வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு பிரேக் எடுத்துட்டேன். இன்றைக்கி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் செஞ்சுருக்கேன். ரொம்ப சூப்பராக வந்து ஷார்ட்ஸில் நிறைய பேர் வந்து லைக் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோ தான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். அதோட இன்றைக்கி நம்ம வந்து கார்டனிங் வந்து கொஞ்சம் பிளான்ஸ் எல்லாம் வாங்க போயிருந்தேன். ஏன்னா இப்போ நமக்கு சீசன் மாறப்போகுது இல்லைங்களா. இது ஒரு லாங் வீடியோ, ரொம்ப லாங்காக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க இப்போ ஸ்கிப் பண்ணிக்கோங்க, மினி vlogsல செக் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து நான் வந்து சோள தோசை இருக்கு இல்லைங்களா, சோள தோசை, பணியாரம், அப்புறம் இட்லி, ஸோ அது மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு அரிசி ஊற போட்டிருந்தேன். இதுக்கு வந்து 3 கப் வந்து சோளம் போட்டிருக்கேன், 1 கப் இட்லி ரைஸு, 1 கப் உளுந்து, கொஞ்சமாக வந்து வெந்தயம் போட்டு ஊற வச்சிடணும். அப்படி நான் இந்த சோள தோசை ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். நான் வாரத்துக்கு வந்து ஒரு மில்லட் வந்து எடுத்துக்குவேன். ஸோ அதை வந்து ஒரு 2 நாள் வந்து சாப்பிட்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுவேன். அப்போ வந்து உங்களுக்கு வந்து வாரத்துக்கு வந்து ஒரு 2 மில்லட் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அதோடு வந்து ஒரு கீரை. ஸோ இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா எவ்ரி வீக் நம்ம வந்து ஸ்கிப் பண்ணால் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து இங்கே யூகேயில் வந்து டியூலிப்ஸ் வந்து வரப்போகுதுங்களா. ரொம்ப பிடிக்கும் எனக்கு டியூலிப்ஸு. ஸோ அதனால் வந்து அதான் வாங்கிட்டு வந்திருந்தேன். டியூலிப்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் தாங்க இருக்கும், அதுவும் ஏப்ரல் சீக்கிரமாகவே பூத்துரும். இது வந்து சம்மர் கிடையாது, ரொம்ப ஏர்லியாகவே வந்துடும். அவ்வளோ நல்லாயிருக்கும். எங்களோட பழைய வீட்டில் பார்த்திங்கன்னா அப்படியே காட்டு செடி மாதிரி முன்னாடியே இருக்குங்களா டியூலிப்ஸு, எல்லோவில் அப்புறம் வந்து ரெட்டில் இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்கும். நான் வந்து இதை வந்து பல்பு பூன்னு சொல்லுவேன். ஏன்னா எனக்கு முன்னாடி இந்த டியூலிப்ன்ற பேர்லாம் எனக்கு தெரியாது, பல்பு பூன்னு சொல்லுவேன். ரொம்ப நல்லாயிருக்கும் இது. எங்கள் வீட்டு ரொம்ப பக்கத்தில் வந்து ஒரு பார்க் இருக்குது, ரொம்ப அழகாக இருந்துச்சு. பூவெல்லாம் இப்போ வந்து ஸ்டார்ட் ஆகிருச்சுங்களா. இந்த மாதிரி கலரெல்லாம் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ சூப்பராக. இங்கே பார்த்தீங்களா அந்த ஹனி பீ வந்து அப்படியே சுற்றி வரதை பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு எனக்கு இதை பார்க்கும்போதே. கொஞ்சம் இப்போ சீசன் நல்லா இருக்காங்காட்டி எப்போவுமே வீக்கெண்டில் என்ன பண்ணிடுவோம், மத்தியானம் சாப்பிட்டுட்டு அப்படியே பசங்களை கூட்டிகிட்டு அவங்க பாட்டுக்கு விளாண்டுட்டு இருப்பாங்க. அப்படியே நான் கொஞ்சம் அப்படியே வாக்கிங் போயிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் பூவெல்லாம் பார்த்துட்டு அப்படியே சாயந்தரம் ஆயிரும், அப்படியே வீட்டுக்கு வரும். எப்போவுமே இதான் என்னோடய ருட்டீன். சின்ன வயசுலேருந்தே பசங்க வந்து குழந்தையாக இருக்கும்போதே சரி தான், சாட்டர்டே சண்டேஸில் பொதுவாக இந்த மாதிரி பார்க்கில் போயிட்டு ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வந்துடுவோம். இன்னும் இந்த மாதம் வந்து டே லைட் நமக்கு அதிகமாக கிடச்சிரும். அப்படியே ரொம்ப இருட்டாக இருக்கிற அந்த இதெல்லாம் மாறிடும். அப்புறம் நமக்கு வந்து டைமும் சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய சில பல சேஞ்சஸ்க்கெல்லாம் நம்மளும் ப்ரிப்பேர் ஆகணும் இல்லையா. நிறைய பேர் எனக்கு மெசேஜில் கேட்குறது, எப்படி யூகேயில் இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பை மேனேஜ் பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு. உண்மையிலே நம்மளை நம்ம ஆக்குப்பைடாக வச்சுக்கல அப்படின்னா ரொம்பவே வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப் தான். ரொம்பவே நம்மளை பிஸியாக வச்சுக்கணும். ஒன்றில் ஒரு எக்ஸாம்பிள், நான் போன வாரம் வந்து உடம்பு சரியில்லை, சரி எதுவுமே செய்ய வேணான்னு சொல்லிட்டு உட்காந்தாங்க. சத்தியமாக சொல்கிறேன், என்னால் உட்காரவே முடியல. ரொம்ப ரொம்ப அது அதிகமாச்சு. தேவையில்லாமல் சோகப்பாட்டெல்லாம் கேட்டு நம்மளே நாமே வந்து ரொம்ப ஃபீலிங் லோவாகவே இருந்துச்சு. டக்குன்னு எந்திரிச்சு அதுக்கப்புறம் ஒரு குளியலை போட்டு மேக்கப்பை போட்டு ஏதோ ஒரு வேலையை நான் வந்து ஸ்டார்ட் பண்ண பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஸ்ட்ரெஸ் போயிருச்சு. அப்போ தான் புரிஞ்சுது, நம்ம பிஸியாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்மளோட அந்த ட்ரீட்மெண்ட்டு அப்படிங்கிறதே. நம்ம சும்மா இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து என்ன சொல்கிறது, நம்மளை வந்து இன்னுமே அதிகமாக தான் அது வந்து நம்மளோட டிப்ரெஷனுக்கு எல்லாத்துக்குமே காரணம். ஸோ ஏதோ ஒரு விதத்தில் சிலர் குக்கிங் பிடிக்கும், சிலருக்கு ஆர்ட் ஒர்க் பிடிக்கும், ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம ஆக்குப்பைடாக இருந்துக்கணும். இந்த கருப்பு உளுந்தில் ஒரு புட்டு பண்ணுங்க, சூப்பர் டூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இதுக்கு வந்து 1 கப் வந்து கருப்பு உளுந்து. இந்த மாவை நீங்கள் முதல் நாளோ இல்லை முன்னாடியோ ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம்.
மெஷர்மெண்ட் வந்து 1 கப் கருப்பு உளுந்துக்கு 1/2 கப் வந்து அரிசி. நான் புழுங்கல் அரிசி தான் எடுத்திருக்கேன். புழுங்கல் அரிசி யூஸ் பண்ணிங்கன்னா எப்போவுமே புட்டுக்கு வந்து நல்லா கொஞ்சம் ரொம்ப ரஃப்பாக இருக்காது, ஆறுனா கூட கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கிடைக்கும். அதுக்காக பச்சரிசியை விட யூஸ்வலாக பச்சரிசி போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் அப்படியே ஆறுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், விரைச்சிரும்னு சொல்லுவாங்க. புழுங்கல் அரிசி போடும்போது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கலக்கிட்டு நல்லா தண்ணியெல்லாம் வடிஞ்சிருட்டும். பின்ன என்ன பண்ணுங்கள், ட்ரை ரோஸ்ட்டு சட்டியில் போட்டு நம்ம லேசாக நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா அப்படியே அந்த கருப்பு உளுந்தோட அந்த மனம் வரும், நல்லா அந்த வாசமாக வந்த பின்னாடி அப்புறம் நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இது டபுளாக கூட இந்த மெஷர்மெண்ட் எடுத்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அப்பப்போ ரொம்ப ஈஸி, ஒரு 5 மினிட்ஸ்லேயே இதை வந்து செஞ்சுக்கலாம். நான் ராகியில் கூட புட்டு பண்ணுவேன், அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நார்மலாக அரிசி புட்டுக்கு பதில் இந்த மாதிரி ராகியில் அப்புறம் இந்த மாதிரி கருப்பு உளுந்தில் வந்து களி தான் நம்ம நிறைய சாப்பிட்டு பார்த்துருப்போம், எல்லாம் கஞ்சி வந்து சாப்பிடுவாங்க. புட்டு வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா சர்வேஷ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா களி சுத்தமாகவே பிடிக்காது, சிலருக்கு அந்த போரேஜ் கன்சிஸ்டன்சி வந்து பிடிக்காது, ஆனால் புட்டு வந்து நல்லா சாப்பிடுவான். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதுக்கு தண்ணி வந்து நல்லா கொஞ்சம் வெதுன்னு இருக்கணும். அதில் வந்து உப்பு கலந்த தண்ணி இருக்கு இல்லைங்களா, லேசாக தெளித்து அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அதை வந்து கையில் தொடும் போது அப்படியே கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இப்படி பிடிச்சோம் அப்படின்னா அப்படி இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. அப்படியே இருக்கட்டும். தேங்காய் வந்து நான் ஃப்ரெஷ் தேங்காய் தான் எடுத்திருக்கேன், ஃப்ரோசனாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதில் வேணால் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் இருக்கு இல்லைங்களா, நீங்கள் வேணால் பவுட்ரு பண்ணி சேர்த்திக்கலாம். அவ்வளோதான். இதில் வந்து என்னென்னா 1 லேயர் மாவு, 1 லேயர் தேங்காய், அது மாதிரி போட்டுட்டு நீங்கள் வேறு ஏதாவது புட்டு பெரிய புட்டு குழல் இருக்குன்னா கூட நீங்கள் அதில் வச்சுக்கலாம். என்கிட்ட இந்த குட்டி புட்டு இருக்குது, இல்லை உங்ககிட்ட இது இல்லைன்னா கூட நீங்கள் நார்மலாக இட்லி பேனில் வந்து துணி போட்டு அவிச்சிட்டு நீங்கள் அப்புறம் தேங்காய் அப்புறம் ஏலக்காய் தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நான் வந்து இதுக்கு நேந்திரம் பழம் இருக்குது இல்லைங்களா, ஸோ அதான் வச்சேன். காலையில் கொடுத்தா நல்லா பயங்கர ஃபில்லிங்காக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு, ரொம்ப ஈஸி கூட. இது ஒரு 5 மினிட்ஸில் நீங்கள் இது பண்ணிடலாம். நான் ரொம்ப காலமே புட்டுக்கு வந்து இந்த புட்டு மேக்கர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப இது கம்ஃபர்டபுளாக இருக்கும். குக்கரில் வந்து அப்படியே வச்சிடலாம். அப்புறம் வாஷ் பண்ணுறதும் எனக்கு ரொம்ப ஈஸிங்களா. அதே போல் அளவும் சரியாக இருக்கும். இது இட்லி மாதிரி ஒரு புட்டுனா அளவாக ஒருத்தருக்கு வந்து ஒரு புட்டு. ஸோ 4 பேருக்கு 4 தடவை வச்சேன் அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு காலையில் இவங்க 2 பேருக்கும் எடுத்துருவேன், அப்புறம் ஸ்கூலில் ட்ராப் பண்ணிட்டு எனக்கும் பிரபுக்கும். ஸோ அப்போ கரெக்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இது நான் வரலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்துச்சு கிளைமேட்டு, மைனஸில் தான் இருந்துச்சு, -2 -3 0 டிகிரி அவ்வளோ வந்து கிளைமேட் வந்து எங்கள் வீட்டுக்கிட்ட ரொம்பவே ஒஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் இப்போ இந்த வீக் வந்து ஓகே தான், பட் இருந்தாலும் வந்து குளிர் வந்து இன்னும் குறையாத மாதிரி தான் இருக்குது. ஏன்னா லைட் இருக்குது, ஆனால் குளிர் உண்மையாக தான் இருக்குது. எனக்கு வந்து புட்டு, இடியாப்பம், ஆப்பம்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஒரு சிலருக்கு வந்து பிடிக்காது, ஆனால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சிலர் ஈவினிங் டைமில் சாப்பிடுவாங்க, எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் டைமில் சாப்பிட்றது ரொம்பவே பிடிக்கும். நல்லா வெளியில் குளிருங்களா, வீட்டுக்குள்ளே அப்படியே சமைக்கும் போது அப்படியே ஒரே நீராவியாக இருக்க மாதிரி இருக்கும். அப்படியே வெளில வந்தோம்னா அப்படியே வாயில் வந்து அப்படியே புகையாக வர ஆரம்பிச்சிது. ஸோ அவ்வளோ வந்து வெளியில் குளிருங்களா. லாஸ்ட் வீக் விமென்ஸ் டேலாம் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க, என்ன மாதிரிலாம் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் போடுங்க. பொதுவாக இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு சொல்லுவாங்க. அங்கே இருக்கிறவங்கலாம் என்ன தெரியுமா செய்வாங்க, இங்கே எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, நல்ல வருமானம், நல்ல காசு அப்படின்னு சொல்லிட்டு. இதே இங்கே இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, அங்கே இருக்கிறவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. 2 பக்கமும் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து வேலைக்கு போகிறாங்க. ஸோ அங்கே உள்ள செலவுகளுக்கு ஏற்ற மாதிரி சேலரி. ஆனால் அங்கே வந்து என்ன பெஸ்ட்டாக நம்ம ஃபேமிலியோடு இருப்போம், ஏதாவது நமக்கு வந்து வீட்டு வேலைக்கெல்லாம் ஹெல்ப்புக்கு ஆள் வச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி சில விஷயங்கள் வந்து அங்கே ப்ளஸ்ஸாக இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து அந்த சம்பளம் மட்டும்தான். இப்போ வந்து 1 லட்ச ரூபா சம்பளம், 2 லட்ச ரூபா சம்பளம் அப்படின்னா ஸோ இங்கே அதுக்கேற்ற அந்த செலவு இருக்கும் அப்படிங்கிறது வந்து யாருமே புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. இப்போ 2 லட்ச ரூபா சம்பளம்னு வச்சுக்கோங்களேன், 1.5 லட்ச ரூபா வாடகையே கட்டிடுவாங்க. ஸோ அது இல்லாமல் ஒரு ஃபேமிலிக்கு ஒரு மாதத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா மினிமமாக ஒரு 500 பவுண்ட் 600 பவுண்ட் சாப்பாட்டுக்கே செலவாகும். ஸோ அப்போ அங்கே உள்ள செலவும் இங்கே உள்ள செலவும் ஒன்று தான். ஆனால் அந்த செலவு ஆகிறத வந்து யாருமே வந்து புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. ப்ளஸ் அதை ஏதாவது சொல்கிறோம் அப்படின்னா, நீ எதுக்கு அங்கே கஷ்டப்பட்டு இருக்க, இங்கே கிளம்பி வா, உன்னை யார் அங்கே இருக்க சொல்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இருக்கிறது அப்படிங்கிறது அவங்களோட பர்சனலான விஷயங்கள், எல்லாமே பிடிச்சி வரதுலாம் அப்படின்னு நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஒருத்தருக்கும் சொந்த ஊர்லேயே வேலை கிடச்சிரும், எல்லாமே கம்ஃபர்டபுளாக நடக்கும். ஒரு சிலருக்கு சில விஷயங்கள் பர்சனல் விஷயம் நிறையா இருக்கும், அதில் போய் ஜட்ஜ் பண்ணவே கூடாது. அவங்க அந்த ஊரில் இருக்காங்க. எவ்வளோ பேர் சொந்த ஊர்லேயே இருக்காங்கங்க. இப்போ சொந்த ஊர்னு வச்சுக்கோங்களேன், இப்போ சென்னை பக்கத்தில் ஒரு ஊராக இருக்கும், இல்லைனா மதுரை பக்கத்தில் ஒரு ஊராக இருக்கும். ஆனால் அவங்க ஜாப்க்காக சென்னையில் இருக்காங்க.
அதுக்காக நம்ம அவங்க சொல்ல முடியுமா, ஏன் நீ சென்னையில் இருக்க, அந்த மதுரை பக்கத்தில் இருக்கிற அந்த ஊர்லேயே இருக்கலாமேன்னு சொல்லிட்டு நம்ம யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க. ஆனால் நம்ம கண்டம் விட்டு கண்டம் தாண்டும் போது ஸோ இந்த இஷ்யூ வந்து ரொம்பவே இருக்கும். அதையும் மீறி நம்ம வந்து ஒரு பவுன்ஸ் பேக் ஆகி நம்ம வந்து குழந்தைங்களாம் பார்த்துக்குறோம், வேலைக்கு போகிறாங்க, இல்லை வீட்டில் வந்து இருக்கிறாங்க, ஏதோ ஒரு விஷயத்தை வந்து ஆக்குபை பண்ணி நம்ம வந்து நல்ல ஒரு பொட்டு வச்சு பூ வச்சு ஏதாவது ஒரு ஸ்டேட்டஸ் போடுறோம், ஏதோ ஒன்று போடுறோம் அப்படின்னா, என்ன நீ கஷ்டப்படுறன்னு சொல்லிட்டு நல்லா தானே இருக்க, உனக்கு என்ன கேடு அப்படிம்பாங்க. ஸோ அப்போ வந்து ரூம் பாருங்கள், ஒரு இது என்ன சொல்கிறதுனே தெரியாது. அவ்வளோதான், வேறு அதுக்கு வந்து என்ன சொல்கிறது, நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த பார்க்கில் நிறைய இந்த டேஃபடல்ஸ் நட்டு வச்சுருந்தாங்க. இப்போ அடுத்து ஸ்ப்ரிங் வரப்போகுது இல்லைங்களா, அந்த மஞ்சள் கலரில் வந்து ஒரு பூ பூக்கும். சாயந்தரம் போல் சொன்னோம் இல்லைங்களா, பசங்களை கூட்டிகிட்டு பார்க், ஏன்னா இப்போ நல்லா இருக்கிறதுனால சீசனுக்கு அடிக்கடி பார்க்குக்கு தான் போயிட்டு வரோம். அதுக்கப்புறம் இங்கே ரோஸ்மேரி நம்ம ஹேர் ஆயிலெலாம் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படி கொத்தாக பூத்து இருந்துச்சு. அதை தான் வந்து ஹேர் ஸ்ப்ரே ஹேர் ஆயிலெலாம் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்து வச்சுருந்தோம். அவ்வளோ மணங்க இந்த ரோஸ்மெரி, ஏன்னா கடையில் விற்கிறத விட இது ரொம்ப நல்ல மணமாக இருந்துச்சு. வரப்போகிற விலாகில் நான் உங்களுக்கு ஹேர் ஆயில் செஞ்சு காட்டுறேன். இப்படி தாங்க ஒருத்தரோட ஹோம் மேக்கர்ஸ் லைஃப் ஸ்டைல் வந்து இப்போ உள்ள சிச்சுவேஷனில் போயிட்டுருக்கு. நான் சொல்கிறது கரெக்டாக என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து இப்படி தான் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஒரு சைக்காலஜிக்கல் விஷயமும் இருக்குது. ஒருத்தவங்க வந்து கஷ்டப்படும் போது வந்து கண்டிப்பாக வந்து பேசி இது பண்ணுவாங்க. பட் அவங்க வந்து கொஞ்சம் பெட்டராக ஆகும்போது ஸோ அதே ஆள் வந்து அப்படியே வந்து மாறிடுவாங்க. என்ன சொல்கிறது, அது ஒரு மாதிரி ரியாக்ஷனே வந்து வேறு மாதிரி ஆயிரும். அதுவும் வந்து நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்து என்னன்னா அவங்களோட வந்து திரும்ப நம்மளால் ட்ராவல் பண்ண முடியாது. திரும்ப நம்ம என்ன பண்ணணும், ஸோ நமக்கு செட் ஆகிற மாதிரி திரும்ப வேறு ஆளுகளோட பழகுற மாதிரி தான் நமக்கு வந்து போகும். ஸோ இதுவுமே எல்லாருமே வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. எப்படியோங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தான் வாழ்க்கை பயணம் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி கார்டன் சென்டர்னு சொல்லிட்டு வந்திருந்தேன், செடிகள் எல்லாமே பார்க்கலான்னு சொல்லிட்டு. போன தடவை வந்து ரேஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு கடையில் வாங்கினேங்க. அப்புறம் நிறைய பேர் சொன்னாங்க இங்கே வாங்குறது வந்து ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு. போன தடவை நான் வந்து ஒரு 4-5 செடி தான் வாங்கியிருந்தேன். நம்ம வீடு காலி பண்ணுறதுனால கொஞ்சம் கம்மியாக தான் வாங்கியிருந்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா 5 செடி நினைக்கிறேன். அதில் வந்து 4 காப்பாற்றிட்டேன். 1 மட்டும் நான் ஊருக்கு போயிருந்தேன் இல்லைங்களா, ஸோ அந்த டைம்லேயே கொஞ்சம் ஸ்பாயில் ஆயிடுச்சு. அதனால் அந்த வின்டர் டைமில் அது இருந்ததெல்லாம் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி எல்லாம் கட் பண்ணி அதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த வருஷம் வந்து சரி புதுசாக செடி வாங்கலான்ட்டு நான் அந்த டியூலிப் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாலுங்களா, இங்கே டியூலிப் கிழங்கு, அது வந்து கிழங்கு நட்டு வச்சோம்னா தான் வரும். அது ஒன்றும் இல்லை, ஒரு தடவை வச்சுட்டோம் அப்படின்னா அது பாட்டுக்கு ஒரு வருஷமும் வந்துக்கிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் அது வாங்கினேன். அப்புறம் கொஞ்சம் சீட்ஸ் எல்லாம் வாங்கினேன். அப்புறம் தொட்டி ஆல்ரெடி கொஞ்சம் வீட்டிலே இருக்குது, ஸோ கொஞ்சம் 2 மட்டும் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இன்னும் 2-3 இந்த கலராக இந்த ஸ்ப்ரிங்கில் வந்து வைப்பாங்க, ஸோ அந்த செடி வந்து வாங்கினேன். இங்கே ஒரு செடியும் பார்த்திங்கன்னா 10 பவுண்ட் இருக்கும். இந்த மாதிரி லில்லி இதெல்லாம் பார்த்திங்கன்னா 10 பவுண்டு பாருங்கள், 10 பவுண்டு 11 பவுண்டு அந்த மாதிரி இருக்கும். அதுக்கு சின்ன செடி பார்த்திங்கன்னா 299 இல்லை 399 அந்த மாதிரி இருக்கும். மற்ற பெரிய மரங்கள்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா 70 பவுண்ட் 80 பவுண்டு ஸோ அந்த மாதிரி இருக்கும். எல்லாமே இருக்குது எங்ககிட்ட, செரி பிளாசம் அந்த மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ இந்த செடி தான் அந்த கலராக இருக்கு இல்லைங்களா, இது ரொம்ப பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் பார்க்கில் கூட பார்த்தேனுங்களா, இது ரொம்ப ஈஸி தான். இதெல்லாம் அவுட்டோர் பிளான்ட் தான். இப்போ வந்து எதாவது அவுட்டோர் பிளான்ட் வச்சோன்னா ரொம்ப நல்லா வளரும். நிறைய பேருக்கு வந்து கார்டனிங் வந்து பிடிக்குங்க. நம்ம ஊரில் விட இங்கே வந்து ரொம்பவே விலை அதிகம் தான். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு செடி வாங்குகிறோம் அப்படின்னாலே 10 பவுண்ட். மண் கூட நமக்கு வீட்டில் கிடைக்காது. மண் கூட 10 ரூபா 10 பவுண்டு ஒரு பேக்கெட் வரும். அது என்ன ஒரு 3-4 தொட்டிக்கு தான் வந்து செட் ஆகும். ஸோ அந்த அளவுக்கு வந்து இருக்கும். நமக்கு ஆசையாக இருக்கும், அதனால் வாங்குறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக, வாங்கிட்டு வேஸ்ட்டாக போச்சுன்னா காசு வேஸ்ட்டாக போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் எடுத்ததுமே நமக்கு நல்லாவும் வளராது, ஏதாவது 2-3 ஸ்பாயில் ஆகும். நிறைய பேர் என்ன ஆயிடுவாங்க, அதில் ஐயோ வேண்டாம் நம்ம இதை போய் வளர்த்து அதே வேறு ஸ்பாயில் ஆகி வேஸ்ட்டாக போகிறதுக்கு வாங்காமே விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்காமல் இருப்பாங்க. நான் வந்து போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு இந்த உருளைக்கிழங்கு அப்புறம் கேரட் பீட் அதெல்லாம் போட்டு நல்லா வளர்ந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் போன வருஷம் நான் வீடு சேஞ்ச் பண்ணுறதுனால கொஞ்சம் வாங்கினேன். அப்புறம் ஸோ எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஆசையாயிருச்சு, சரின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி கொஞ்சம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். தென் திரும்ப ஒரு 2 வீக்ஸ் கழித்து, ஏன்னா இப்போ வந்து விதைகள்லாம் இந்த டைம்லேயே போட்டு வச்சிடணும், அந்த சீட்ஸ் போடுறது எல்லாமே. அதுக்கப்புறமா வந்து 2 வீக்ஸ் கழித்து திரும்ப, ஏன்னா நிறைய இப்போ சம்மர் ஃப்ளவர்ஸ் எல்லாமே நமக்கு வரும், அதனால் போய் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த கார்டனிங் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கும். அதுக்கு நமக்கு நல்ல டைமும் நல்லாவே ஸ்பெண்ட் பண்ணலாம்.
நம்ம ஊர் மாதிரி இங்கே ஃபுல் டைமும் பண்ணவே முடியாது. அது ஒரு பெரிய கடி தான். ஒரு 6 மாதம் தான் இருக்கும். பட் இருந்தாலும் அந்த 6 மாதத்தையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லா விதத்துலையுமே வந்து என்ன ஆகும்னா ஒரு ட்ராபேக்ஸ் இருக்க தான் செய்யும். அது எல்லாமே வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக மாற்றிட்டு ஒரு விஷயத்தையும் அடுத்தடுத்து கொண்டு போகணும். அது வந்து யாருக்குமே புரியவே புரியாது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் என்னெல்லாம் செய்வீங்க? புரியாமல் ஒருத்தவங்க பேசுகிறாங்க, அப்போ என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது தான். நான் என்ன பண்ணுவேன்னா நம்ம மைண்ட் செட் உள்ள ஒருத்தவங்களோட அப்புறம் அப்படியே பேச ஆரம்பிச்சிடுவேன். அந்த மாதிரி இருக்கிற பர்சன்ஸை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். எனக்கெலாம் பார்த்திங்கன்னா நிறையவே வந்து இந்த கமெண்ட்ஸ்லேயே வந்து ரொம்பவே வந்து பேசுவாங்க. சிலர்லாம் இப்போ இந்த கருப்பு உளுந்து போட்டு இதெல்லாம் போட்டிருந்தானுங்களா, நிறைய ப்ரோட்டீன்ஸ் கொடுக்கக்கூடாது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு அலர்ஜி தரக்கூடிய ஒரு பொருள் அப்படிலாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து உனக்கு என்ன வேலையே இல்லையா, நீ இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்க, உனக்கு என்ன நீ வேறு எந்த வேலையும் செய்ய மாட்டியா, வீட்டு வேலை தான் செய்வியா? ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய வந்து நெகட்டிவாக வந்து மக்கள் வந்து அப்படி யோசிக்கிறத பார்க்க முடியுது. ஏன்னா ஏதாவது நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்ம ஏன்னா எனக்கு பிஸியாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், கரெக்டுங்களா? அதுக்காக வந்து நான் செய்யலைன்னா என்ன பண்ணணும் யோசிச்சு பாருங்கள். உட்காந்துட்டே இருக்கலாம். ஓகே, கண்டிப்பாக நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணும், லஞ்சு சாப்பிட்ணும், டின்னர் சாப்பிட தானே செய்யணும். அப்போ நான் ஏதாவது வேலை செய்யணும். ஸோ அதை நான் ஒரு பிளான் பண்ணி ஒரு மீல் பிளான் மாதிரி பண்ணி நம்ம பண்ணும்போது ஸோ அதையவே நம்மளை வந்து ரொம்பவே டிஸ்கரேஜ் பண்ண தான் செய்வாங்க. அப்புறம் என்ன சொல்லுவாங்க, கண்ணாடி போட்டிருக்காங்க, நீ வந்து சாப்பாடு வந்து ஒழுங்காக கொடுக்கறதில்ல, இல்லைனா இப்படி கொடுத்துமே இதுவாகுது. ஏன்னா சாப்பாட்டுக்கும் கண்ணாடி போடுறதுக்கு, அதாவது கண், முடி, பல் எல்லாமே ஜெனட்டிக். அது வந்து எல்லாருக்குமே தெரியும். அது வந்து சாப்பாடுனாலையோ இல்லை நம்ம கொடுக்கறதுனால எப்போவுமே இம்ப்ரூவே ஆகாது. நம்மளோட ஸ்கின் கலர்லேருந்து எல்லாமே அதெல்லாமே வந்து ஜீன்ஸ். அது நம்மளால் நம்ம நினச்சா கூட அதை மாற்றவே முடியாது. அது நமக்கு என்ன இருக்கோ ஸோ அதை தான் வந்து இது பண்ண முடியும். ஏன்னா எனக்குமே வந்து கண்ணில் வந்து இஷ்யூ. நான் வந்து லேசிக் வந்து என்னோடய கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து நான் பண்ணேன். ஏன்னா எனக்கே வந்து நான் ஒரு 13 இயர்ஸ்லேயே வந்து நான் கண்ணாடி போட்டுட்டேன் நான். ஸோ அப்போ அதே இஷ்யூ தான் வந்து நம்ம பசங்களுக்குமே வரும். ஸோ அதை வச்சுமே வந்து நம்மளை வந்து என்ன பண்ணுவோம், டிமோட்டிவ் பண்ணுவோம். ஏதோ ஒரு சின்ன விஷயம் வந்து நம்ம பசங்க கிட்ட வந்து அதை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீ ஒழுங்காக அது நீ பண்ணல, நீ இதை ஒழுங்காக நீ ஃபாலோவே பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு அலிகேஷனை தூக்கி நம்ம தலைமையில் வைப்பாங்க. எவ்வளோ விஷயங்களை ஃபேஸ் பண்ணி க்ராஸ் பண்ணி அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ஒரு நிமிஷத்துக்கும் மோட்டிவேஷன் ஆகணும் போல். நம்ம வாங்கிட்டு வந்த செடியெல்லாம் வந்து அப்படியே போட்டோம்னா அவ்வளோதான், வேஸ்ட்டாக போயிடும். வந்த உடனே என்ன பண்ணிட்டேன், எல்லாத்தையுமே வந்து நான் வந்து இந்த கம்போஸ்ட் வந்து எப்படின்னா கோகோபீட்டும் சாயில் ரெண்டும் மிக்ஸ் பண்ணதாக வந்து வாங்கினேன். அவர் ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இந்த கார்டன் சென்டரில் இருக்கிறவங்க. ரொம்ப எப்படி செடி வைக்கலாம், ஸோ சில டிப்ஸ் எல்லாமே நிறைய ஷேர் பண்ணாங்க. அதெல்லாமே வந்து இது ஃபாலோ பண்ணி இதுதான் நல்லாயிருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால் இந்த மண் வாங்கிட்டு வந்துருந்தேன். எல்லா செடியும் நட்டு வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் பிரபுவும் சர்வேஷும் ஃபுல்லாக கார்டன் ஃபுல்லாகவே இந்த கார்டனில் அந்த புல்லெல்லாம் வளர்ந்துருக்கும்ல எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு குப்பையெல்லாம் அள்ளி வீசியாச்சு. இன்றைக்கி பிரபு தான் வந்து பிரியாணி பண்ணாங்க. பிரியாணினா பிரபுவே பண்ணிடுவாங்க. நான் என்ன பண்ணிடுவேன், எல்லாம் இந்த நறுக்கி தரது எல்லாமே கட் பண்ணி கொடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் எனக்கு கார்டனில் வந்து சின்ன இதெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாமே இந்த கொஞ்சம் இண்டோர் செடியெல்லாம் இருந்துச்சு இல்லைங்களா, அதிலெல்லாம் மண்ணெல்லாம் மாற்றிட்டு ஸோ அந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா நமக்கு வந்து குக்கிங்குள்ளே போனால் வச்சுக்கோங்களேன் இந்த வேலையெல்லாம் செய்ய முடியாது, இந்த வேலை பிரபுக்கு பிடிக்காது. எப்போவுமே நாங்கள்லாம் மாற்றிக்குவோம், யாருக்கு எந்த வேலை பிடிச்சிருக்கோ அந்த வேலையை வந்து மாற்றிக்கும் போது ஸோ டெய்லி ஒரே ரொட்டீன் பண்ணும்போது நமக்கும் போர் அடிக்காமல் இருக்கும். பிரபு ஏதாவது படம் ஏதாவது போட்டுட்டு எங்கள் தொல்லை இல்லாமல் நிம்மதியாக அவங்க பிரியாணி கிண்டிட்டு அவங்களும் கொஞ்சம் தனியாக என்ஜாய் பண்ணணும்ல, அதனால் விட்டுருவேன். நான் வந்து உட்காந்து இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். அப்புறம் கொஞ்சம் பசங்களையும் வந்து இந்த மாதிரி தண்ணி ஊற்றுறது, அப்புறம் கொஞ்சம் கழுகுறது எல்லாமே கொஞ்சம் அப்பப்போ அவங்களுக்கு இந்த பூதத்துக்கு வேலை கொடுக்குற மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இப்போ கிளைமேட் மாறுறதுனால கொஞ்சம் அவங்க வீட்டுக்குள்ளே உட்கார வைக்காமல் ஏதாவது ஒரு வேலை செய்ய வச்சுக்கிட்டே இருக்கணும் இல்லையா. அப்புறம் சர்வேஷ் வந்து கார் கழுக சொல்லுவாங்க, கையிலேயே தான் கழுவான். இனிமேல் நாங்கள் அந்த ஓட்ஸ் வாங்கலை, பக்கெட்டில் தண்ணி ஒரு பக்கெட்டாக பிடிச்சி கொண்டு போய் கிட்டத்தட்ட பாவம் ரொம்ப நேரம் நல்லா வேலை செய்யணும்ல இந்த வயசில், அதனால் செய்யட்டோன்னு சொல்லிட்டு நல்லா சோப்பெல்லாம் போட்டு நல்லா ஃபுல்லாக தேய்ச்சி நல்லாவே அவனே வந்து இன்ட்ரெஸ்ட்டாக கேட்டு அவனே வந்து அப்பாவோட கார் வந்து கழுவி கொடுப்பான். இன்னொரு விஷயமும் பாப்பா கூட இந்த வாரம் நான் நோட்டீஸ் பண்ணேன், புக் டே வந்துச்சுங்களா, அவளுக்கு வந்து எப்போவுமே சரி இன்னும் கொஞ்சம் வருஷம்தான் புக் டேனா இந்த காஸ்டியூம்லாம் போடுவாங்க, அதனால் புதுசு வாங்கி தரேன் சொன்னேன். ஆனால் அவள் என்ன பண்ணால் ஸ்கூல்லேருந்து வந்த உடனே கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் இருக்கும், அவள் 7வது பர்த்டேக்கு வந்து ஒரு புக் டே ட்ரெஸ் வாங்கினது, அதை எடுத்துகிட்டு நான் அதே போட்டுக்கிறேன் அப்படின்னா. நான் கூட வேணாம் புதுசு வாங்கி தரேன்னே. இல்லை காசு வேஸ்ட்டாக போகும்ல, ஒரு நாள் தானே போட போகிறேன் அப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ பசங்களுக்கும் வந்து அந்த காசோட அருமை வந்து நம்ம எவ்ரி டைம் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணோம். ஃபுட் வேஸ்ட் கண்டிப்பாக நான் அந்த லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணும் போதும் சொல்லுவேன், சாப்பாடு நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு எழுந்திரிச்சு செஞ்சு தரோம், அது எவ்வளோ காசு போட்டு நம்ம அதை வாங்குகிறோம், ஸோ அப்போ அந்த ஃபுட்டை வந்து வேஸ்ட் பண்ணிடவே கூடாது, கண்டிப்பாக அதை ஃபுல்லாக நம்ம சாப்பிட்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அவங்க ஃபுட் வேஸ்ட் பண்ணும்போது அது அவங்களுக்கு தோணாது. ஸோ அதே மாதிரி நம்ம ஏதாவது ஒரு பொருள் கூட சரி நம்ம நினச்ச உடனே அவங்களுக்கு வாங்கி தரவே கூடாது, கொஞ்சம் நாள் கழித்து வாங்கும் போது அவங்களுக்கு அந்த வேல்யூ புரியும்.
அதே போல் தேவையில்லாமையும் வாங்கக்கூடாது. ஸோ அம்மா அப்பா வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு சின்னதாக வந்தால் கூட போதும். ஸோ ஓரளவுக்கு பணத்தோட அந்த அருமை தெரியும் இல்லைங்களா? எல்லாருமே சேர்ந்து ஒரு வேலை செஞ்சு அதுக்கப்புறம் அதை பிளான் பண்ணி அந்த ஒரு டைமை வந்து எப்படி யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ இப்படி தான் வந்து பிளான் பண்ணி பண்ணுவேன். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சம்டைம்ஸ் எதுவுமே பிளானே இல்லாமல் அப்படியே விட்டுருவோம். எல்லோரும் என்னென்ன பிடிக்கும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் வந்து அந்த மாதிரியே விட்டுருவேன். அப்போ வந்து என்ன கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்கும். இல்லைனா ரொம்ப வந்து ஒரு ரொட்டீனாக பிளான் பண்ணி நம்ம லைஃபை ஃபுல்லாக கொண்டு போக முடியாது. ஸோ இந்த மாதிரி தான் கொஞ்சம் மாற்றி மாற்றி அப்படியே கொண்டு போவேன். அப்புறம் நம்மளோட செடி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இந்த மாதிரி தான் இதெல்லாம் வந்து இன்டோர் செடி. அப்புறம் கொஞ்சம் புதினா நட்டு வச்சுருந்தேன். அப்புறம் கொஞ்சம் கம்போஸ்ட் இருக்கு இல்லைங்களா, கொஞ்சம் வேஸ்ட்டெல்லாம் கம்போஸ்ட் நம்மளே பண்ணலான்ட்டு அதுக்கு மண் தோண்டி வச்சுருந்தேன். இதெல்லாம் போன வருஷம் நான் வந்து செவ்வரளி வாங்கியிருந்தேன். அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த எல்லாம் வாடினதெல்லாம் கட் பண்ணிவிட்டு புது மண் போட்டு தண்ணி ஊற்றி எதுவுமே சாகலை, எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இதுவும் 2 செவ்வரளி, ஒன்று ஒயிட், ஒன்று பிங்க்கு, ஒன்று ரெட்டுன்னு நினைக்கிறேன், அதுவும் வாங்கி வச்சுருந்தேன். அப்புறமா வந்து மற்ற எல்லா செடியும் ரோஜா பூ எல்லாமே நல்லா தழுத்துருக்கு. வின்டரில் எதுவுமே சாகலை. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நல்ல வேலை போன வாட்டி வாங்கின செடியெல்லாம் போச்சா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். எதுவுமே சாகலை, நல்லா இருந்துச்சு. எல்லாமே அந்த வாடினதெல்லாம் கட் பண்ணிவிட்டு புது மண் போட்டு தண்ணி ஊற்றி எல்லாமே வந்து ரெடி பண்ணியாச்சு. அம்னி வந்து கொஞ்ச நேரம் ஹெல்ப் பண்ணிவிட்டு 11+க்கு வந்து படிச்சுட்டு இருந்தாங்க. அவளுக்கு வந்து ஒரு சின்னதாக ஆன்லைன்லேயே வந்து ஒரு டெஸ்ட் மாதிரி இருக்கும், அதான் பண்ணிகிட்டு இருந்தா. நல்லா வெயிலுங்களா, நல்லா வெளியிலே உட்காந்து சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்புறமா தான் உள்ளே போன. முடிஞ்ச வரைக்கும் நல்லா சன்லைட்டு, விட்டமின் டி எல்லாம் இப்போ எடுத்தால் தான் உண்டு. அப்படியே சாப்பிட்டாச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு வெளில உட்காந்து சாப்பிடும் போது. பிரியாணி, அப்புறம் முட்டை, அப்புறமா வந்து சிக்கன் குருமா வந்து முதல் நாள் நைட்டே நான் வச்சுருந்தேன் இடியாப்பம் செஞ்சு. டெய்லி மினி விலாக்ஸில் வந்து அப்லோட் பண்ணுறேன். டைம் இருக்குன்னா மினி விலாக்ஸில் போய் செக் பண்ணி பாருங்கள். இல்லைனா இன்ஸ்டாகிராம் லண்டன் தோழிலையும் வந்து செக் பண்ணுங்கள். நிறைய லஞ்ச் பாக்ஸ் சீரீஸ் வந்து ஒன்று போட்டுட்ருக்கேன், நல்லாயிருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். அதில் நிறைய ரெசிபீஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு மிஸ் பண்ணி மெசேஜஸ், அவ்வளோ மெசேஜஸ், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா வீடியோ வரல, அப்பாடா இவ வீடியோ இல்லைன்னு சந்தோஷப்படாமல் கால் பண்ணி எல்லோரும் வந்து எனக்கு அப்புறம் மெசேஜ் பண்ணி நிறைய பேர் எல்லாம் ஓகேவான்னு அவ்வளோ மெசேஜஸ் வந்து கேட்டிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள். உங்களோட குரூப்ஸ்லாம் இருக்குன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த சூப்பரான விலாகில் நான் உங்களை மீட் பண்ண வரேன். டாட்டா, பாய் பாய்.